திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அருகே பேய் பயத்தால் கிராமத்தில் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. மதுரை வாடிப்பட்டி அருகே பேய் நடமாட்டம் உள்ளதாக இது உங்களுக்கு நடந்த இல்லை நீங்கள் கேட்ட பயங்கரமான அமானுஷ அனுபவங்களும் மறக்க முடியாத கதைகளும் சில உண்மை சம்பவங்களும் கேட்கறதுக்கு ரெடியான வெல்கம் டு கிரீடல் அண்ட் காஃபின். இது உங்கள் ஹாரர் பாட்காஸ்ட். ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் டு கிரீடல் அண்ட் காஃபின். நம்ம கூட இன்னொரு கெஸ்ட் இருக்காங்க. அவங்களோட லைஃப் டைம் எக்ஸ்பீரியன்ஸ், கோஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸஸை ஷேர் பண்ணிக்கிறதுக்காக நம்ம கூட இங்கே இன்றைக்கி ஜாயின் பண்ணியிருக்காங்க. சொல்லுங்கள், உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி எத்தனை இன்சிடென்ட்ஸ் வச்சுருக்கீங்க? உங்களோட ஸ்டோரி மாதிரி மொத்தமாக அது இருக்கும். பட் அது கனெக்டட் வரும். ஆமாம், ஒரு இன்சிடென்ட். முதல்ல ஒரு இன்சிடென்ட் சொல்லணும்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஃப்ரெண்டோட ஊருக்கு குக் கிராமம், ஊரு பேர் சொல்ல விருப்பப்படலை. அங்கே இருக்க மக்கள்லாம் வந்து பயப்படுவாங்க. ஓகே ஓகே. இப்போ வந்து அவங்க ஊர் திருவிழாவுக்கு போகும்போது அந்த வீடை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு அந்த காலத்து பழைய ஓட்டு வீடெல்லாம் வந்து நடுவில் ஒரு வட்டாரம் நல்ல பெருசாக இருக்க மாதிரி. அவங்க நல்ல ஒரு ஆஃப் ஃபேமிலி. இப்போ வந்து ஒரு பர்டிகுலர் 10 நாளைக்கு மட்டும் கொடியேற்றுற மாதிரி, எல்லா திருவிழாலையும் ஏற்றுற மாதிரி கொடியேற்றிட்டு ஊர் விட்டு வெளில போதையும் சொல்கிறது வழக்கம். ஓகே. ஆனால் இந்த பர்டிகுலர் போகும்போது அவங்க பாட்டி உள்ள இருந்தாங்க. அவங்க வயசு இருக்கும் 95 வயசு. இப்போ அவங்க என்ன சொன்னாங்கன்னா, திருவிழா முன்னாடி 10 நாளைக்கு முன்னாடி 7 மணி 8 மணிக்கு மேலே ஜன்னலை திறந்து பார்க்காதீங்க. ஏன் பாட்டி, அது பார்க்கல என்ன தப்பா? இல்லை, இந்த ஊரோட வழக்கம் நீங்கள் வந்து பார்க்காதீங்க. 8 மணிக்குள்ளே வந்துடுங்க. வந்துட்டு உள்ள வந்து நீங்கள் வந்து தூங்கிடுங்க. தற்காவே 8 மணிக்கு மேலே ஊருக்குள்ளேருந்து யாரும் வீட்டுக்குள்ளேருந்து யாரும் வெளியில் போகக்கூடாது, வெளியில் ரோட்டில் நடமாடக்கூடாது. ஆமாம், எந்த விண்டோஸையும் ஓப்பன் பண்ணி பார்க்கக்கூடாது. கரெக்ட். ஓகே, இதுதான் சொன்னாங்க. சரி, முதல்ல ஒரு 3 நாளைக்கு அவங்க சொன்ன மாதிரி நாங்கள் தங்க போனோம். திருவிழா பார்க்குறது 10 நாள் இருக்கும். இது எனக்கும் உள்ள க்யூரியாசிட்டி ரொம்ப அதிகமாக இருந்தது. எனக்கும் இது நம்பிக்கை இல்லை. ஆனால் ஊரே பண்ணும்பொழுது நம்மளே பண்ணுவோமே. இல்லைடா, இதெல்லாம் மூட நம்பிக்கை. எதுக்கு நீ அந்த மாதிரிலாம் நீ வந்து யோசிச்சுட்டு யார் மூட நம்பிக்கைன்னு சொல்கிறது யாரு? நான் சொல்கிறேன். இல்லை, அவன் வந்து ஒத்துக்கவே இல்லை. இல்லை, ஒரு தடவை பார்த்துடலாம்டா அப்படின்னு. வேணாண்டா, ஏதாவது ஆக போகுதுண்ணா. சரி, ஆறுது என்னடா ஆக போகுது, பார்க்குற தூரத்தில் அது என்னது இருக்கும்னு நீ நினைக்கிற மாதிரி இருந்துட்டு போட்டோம். நீ உள்ளே தானே இருக்க போகிறேன், ஒன்று பிடிக்க போகுதுன்னு கேட்டேன். அந்த பாட்டி அது என்ன இருக்கும் ஏதுன்னு எதுவுமே சொல்லவே இல்லை. பாட்டி ஒன்றுமே ரிவ்யூ தான். இந்த சாமி ஊர்வலம் வருதா இல்லாட்டி 8 மணிக்கு மேலே கொடி ஏற்றுனதுக்கு அப்புறம் 8 மணி கொடி ஏற்றுனதுக்கு அப்புறம் சாமி இருக்கிறதா அந்த வழக்கம். வெளியில் போகக்கூடாதுன்னு சொல்லுவாங்க நம்பி தான். சரி, அப்படி இருந்தால் கூட என்ன, இந்த ஊர் காவலில் வந்து யாராவது வந்து சட்டி மாதிரி நெருப்பு ஏற்றிட்டு போவாங்க. அந்த மாதிரி தான் இருக்கும். அதை பார்க்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க போல இருக்கு. அப்படி நாங்கள் எதிர்க்கு வந்த சாமி அடிச்சிடும் அப்படின்வாங்க. ஒரு சின்ன ஒரு நம்பிக்கையிலேருந்து பார்க்கலாமேன்னு சொல்லிட்டு 8 மணிக்கு 4வது நாள் இது நடக்கிறது. கரெக்டாக 4வது நாள் வந்து ஜன்னலில் வந்து திறக்கும். யார் திறக்கிறா? திறந்து அவனே இருந்தான் கூட. அவன் ஒரே ஃப்ரெண்டு தான். ஒரே ஃப்ரெண்ட். அவனோட வீட்டுக்கு தான் நாங்கள் போய். ஓகே. அந்த ஓடு வீடு பார்த்தீங்கன்னா அந்த ஜன்னல் திறக்கிற இடம் வந்து அப்படியே தூசியும் இதுவும் படிஞ்ச மாதிரி ஃபுல் இருட்டாக இருக்கும். வெளியே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக தினமும். அதுக்கும் பக்கத்தில் இந்த ரோடு பார்த்தீங்கன்னா தார் ரோடெல்லாம் கிடையாது, மண் ரோடு. அந்த செம்மண் இதுவும் கலந்த மாதிரி கல் மண் ரோடு மாதிரி ஒரே ஒரு லைட்டு மட்டும் தான். ரோட் லைட், ஸ்ட்ரீட் லைட் வந்து ஒன்று தான் இருக்கும். பாக்கி ஒன்று வந்து இருக்காது. இந்த பல்பு ஃபியூஸ் ஆகும், ஒர்க் ஆகாது. இதுதான் அந்த சிச்சுவேஷன் இருக்கல. உள்ள எட்டி பார்த்தோம்னா ஒன்றுமே இல்லை, எதுவுமே வரல. மூடிட்டு கண்ணுக்கு ஒன்றும் தெரியல, ஒன்றுமே தெரியல. மூடிட்டு பாட்டிக்கிட்ட கேட்டோம் போது பாட்டி திட்டினாங்க. ஏன்டா இது மாதிரிலாம் நீங்கள் பண்ணுறீங்கன்னு சொல்லி பாட்டி திட்டினாங்க. என்ன பாட்டி, யாரும் திறந்து கூடாதுன்னு சொல்லி திறந்து பார்த்தா ஒன்றுமே இல்லையா? உங்களுக்கு நேரம் சரியில்லை, இது மாதிரிலாம் அடுத்த வேலை பண்ணுற வேலை வச்சாதீங்க, தயவுசெய்து பண்ணாதீங்கன்னு சொல்லி எங்களை வார்ன் பண்ணி விட்டு நாளைக்கு திரும்ப இது மாதிரி பண்ணிடாங்க எதிர்பார்த்து. இப்போ எங்களுக்கு டவுட்டு, இந்த அளவுக்கு ஒரு வயசான பாட்டி ஒன்று சொல்கிறாங்கன்னு ஒரு விஷயம் இல்லைன்னா அவங்க அப்படி சொல்ல மாட்டோம். சரின்ட்டு அடுத்த நாள் 5வது நாள் கதவை திறந்து பார்த்தா அதே சமயத்தில் ஒரு உருவம் பத்திக்கிட்டு எரியுது. அது எரிஞ்சுக்கிட்டு இந்த எரிஞ்ச ஆளுங்க ஓட்டுற மாதிரி எரிஞ்சுன்னு ஓடுது. அப்படியே இது மாதிரி ரோட்டில் எரிஞ்சிடு. பார்த்து உப்புன்னு வேர்த்து போச்சு. நீ என்ன பண்ணு கேட்டேன்னா பாட்டி அதுக்கப்புறம் கேட்டா அது பேர் தான் ஓரின்னு சொன்னான். ஓரி. அந்த பேய் பேர் ஓரி. அந்த ஊரில் இந்த மாதிரி இந்த டைமில் வந்து கொடியேற்றும் போது அந்த அலரின் ஊரில் யார் கிடைக்கணும் பிடிச்சி தாக்குறதுக்கு ஓடுமா. அதெல்லாம் பார்க்காதீங்களா தம்பி கேட்டு அப்படியே குளம் நடுங்கி போயிடுச்சு. இதுதான் அந்த ஒரு இன்சிடென்ட். கண்ணில் தான் ஃபர்ஸ்ட் இன்சிடென்ட் பார்த்ததுல நேரில் பார்த்தது. அந்த எரிஞ்சு ஓடினது வந்து பார்த்தது. இது வந்து ஆளுங்க விட்டு வேஷம் கட்டி ஓட்டுற மாதிரிலாம்
ஓடிச்சது. வேஷனா பரவாயில்ல, இது நெருப்பு எரிஞ்சது யாரோட. ஆனால் இதே மாதிரி ஒரு எரிஞ்சுக்கிட்டு வர உருவத்தை நானும் என்னோட நெவியும் நேரில் பார்த்தோம். எங்கள் வீட்டு பால்கனிலேருந்து கரண்ட் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் ராத்திரி ஓரியாக இருக்கும் அதுக்கு. ஏன்னா அப்போ எங்களுக்கு அதோட பேர் தெரியாது. நாங்கள் சும்மா நின்றுட்டு கரண்ட் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு பவர் கட்டுன்றதுனால பால்கனியில் உட்காந்துருந்தோம். இது நடந்து ஒரு 3-4 இயர்ஸ் இருக்கும், 3 இயர்ஸ் இருக்கும். பால்கனியில் நின்றுட்டு இருந்தோம். வெளியிலேருந்து பின்னாடி பக்கம் ஒரு பெரிய தென்னந்தோப்பு இருக்குது. தென்னந்தோப்பு பக்கத்தில் முடிகிற இடத்துல ஒரு காம்பவுண்ட் வால் இருக்கும். காம்பவுண்ட் வால் ஒட்டி ஃபஸ்ட்டு ஏதோ எரிஞ்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னு தான் நாங்கள் ஏதோ பார்த்தோம். இந்த ராத்திரி மணி ஒரு 12:30 அந்த மாதிரி டைம் இருக்கும். சரி, குளிருக்கு டிசம்பர் டைம் வர, சரி குளிருக்கு யாரோ வாட்ச்மேன் செக்யூரிட்டி யாராச்சும் நெருப்பு ஏற்றிட்டு உட்காந்துட்டு இருப்பாங்கன்னு நினச்சோம். ஒரு பார்த்துக்கிட்டே இருக்கோம். அந்த நெருப்பு வந்து அப்படியே நகர ஆரம்பிச்சது. அது ஃபஸ்ட்டு அந்த நெருப்பு எங்களால் நேரில் ஃபஸ்ட்டு பார்க்க முடியல. நெருப்போட வெளிச்சம் வந்து அந்த செவுத்தில் தெரியுது. என்னடா இந்த நெருப்பு நகருதே அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் தான் அதுக்கு அட்டென்ஷன் கொடுத்து பார்க்க ஆரம்பித்தோம் போது தான் அப்படியே மூவ் ஆகி ஒரு இப்போ சொல்லும் போதே புல் இருக்குது ஓரி மாதிரி அது ஜீவாத்மா அலையும் அந்த டைமில் மூவ் ஆகி கொஞ்சம் தூரம் வெளியில் வந்து அது நெருப்பை பார்த்ததுக்கப்புறம் தான். ஆனால் அது ஆள் மாதிரியாக என்னென்னு எங்களுக்கு சரியாக இது பண்ண தெரியல. ஏன்னா அது வந்து அவ்வளோ ஹைட்டுக்கு எரிஞ்சிட்டு இருந்தது. எரிஞ்சு மூவ் ஆகி ஒரு ஆள் நடந்து வந்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருந்தது. அப்புறம் நீங்கள் சொல்கிறேன் நாங்கள் உள்ளே வந்துட்டோம். சேம் இது பேர் தான் அந்த ஊரில் ஒரு வழக்கமாக வச்சு என்னாச்சு, ஃபஸ்ட் பயந்து உள்ளே வந்துட்டோம். அதுக்கப்புறம் சரி திருப்பியும் போயிட்டு நம்ம அதை ஃபோனில் ரெக்கார்ட் பண்ண ட்ரை பண்ணுவோம். வெறுமை வாய் வார்த்தையாக சொன்னால் தெரியாது, யாரும் நம்ப மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு திருப்பியும் வெளியில் போயிட்டு ஃபோனில் ரெக்கார்ட் பண்ணலாம் அப்படின்னு கேப்சர் பண்ணது. அதாவது எங்களோட கண்ணுக்கு விஷுவலாக எங்களால் பார்க்க முடியுது. கேமரா வழியாக ஃபோன் கேமரா ஆன் பண்ணி அது வழியாக பார்க்குறோம். ஆனால் டிஸ்டன்ஸ் நல்ல ஒரு பெரிய டிஸ்டன்ஸ் இருக்கும். ஆனால் அப்போ கூட பக்கத்தில் இருக்கிற ஸ்ட்ரீட் லைட்டாக இருக்கட்டும் அதெல்லாம் ஃபோனில் விசிபிளாக தெரியுது. அந்த நெருப்பு எறிகிற அந்த என்டிட்டியை மட்டும் எங்களுக்கு ஃபோன்லேயே ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே பார்க்கும்போதே தெரியும். ரெக்கார்ட் பண்ணுறதே வேஸ்ட்டு. பார்க்கும்போது அதுலேருந்து தெரியவே இல்லை. பார்த்துட்டு அப்புறம் இது கன்ஃபார்மாக வேறு ஏதோ ஒரு இதுதான் பேரநார்மல் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் வந்துட்டோம். ஆனால் அந்த ஓரின்ற வார்த்தையை நான் இன்னைக்கு தான் கேள்விப்படுறேன். அதுக்கு வேறு ஏதோ பேர் சொல்லுவாங்க. அதான் ஒருவேளை அதுவும் இதுவும் ஒன்றா இருக்குமா அப்படின்னு ஒரு டவுட்டு தான். ஆனால் அதோட பேர் கொல்லிவாய் பிசாசுன்னுவாங்க. கொல்லிவாய் பிசாசு அப்படின்ற ஒரு பேர் இருக்குது. ஆனால் ஓரின்ற பேர் இன்னைக்கு இது புதுசாக ஒரு விஷயமா இருக்குது. அந்த ஊர் அதாவது காவல் தெய்வம் அந்த மாதிரியா? காவல் தெய்வமும் கிடையாது. ஓகே, நைஸ். செகண்ட் இன்சிடென்ட் அந்த எப்படி அதை சொல்லுவாங்கன்னா, யார் அது இருக்கலே ரொம்ப தைரியசாலி. ஆமாம், அது எல்லோரும் விளையாடுறது தான். அது மாதிரி அது விளையாட்டு போகிறது சொல்கிறது போயிருந்தது. அப்போ என்னாச்சு, அவன் அடிக்கடி இந்த சுடுகாட்டு செவுத்து மேலே வந்து எழுந்து ஓடுவான். சின்ன வயசு ஓடி விளையாடுறதுலாம் ஓடுவான். இந்த மந்திரம்லாம் பண்ணிட்டு அமாவாசை அன்னைக்கு அந்த பூஜைலாம் பண்ணிட்டு போவாங்க. மண்டோடலாம் இருக்கும் கீழே. மந்திரவாதிங்க பண்ணுறது, மந்திரவாதிங்க பண்ணுறது, பூஜை பண்ணிட்டு போகிறது. இல்லை அந்த மாதிரி அவன் வந்து ஒரு வால் பையன், ஃப்ரெண்டு தான். ஃப்ரெண்டாச்சு. அவன் வந்து ரொம்ப அழகாக பேச கேட்டவங்க அவங்க அதே பாட்டி தான் அவங்க சொல்லி இது ஒரு கதையை ஒன்று சொன்னாங்க. இது இன்சிடென்ட் மாதிரி இல்லை, ஒரு கதை. அதே ஊரில் நடக்கிற ஒரு கதை தான். ஆமாம், அதே ஊரில் நடக்கிற ஒரு கதை தான். ஒரு இன்சிடென்ட் மாதிரி. அது இப்போ என்ன சொன்னாங்களோ, அந்த ஊரில் வந்து 2 பேர் இப்போ வந்து அவனை கூப்பிட்டு வந்து சொன்னாங்க, நீ இந்த மாதிரி எலும்பு கூடலாம் எடுத்து விளையாடுறது போடுறதுலாம் தப்புன்னு சொல்லலை, தைரியத்துக்கு ஒரு பேராக இருக்கும். தப்புன்னு சொல்லலையா? அவன் வந்து என்கரேஜ் பண்ணுறாங்க. இது எலும்பு கூட வச்சு விளையாடக்கூடாதுன்றது வஞ்ச புகழ்ச்சி அந்த மாதிரி அவங்க சொல்லி புரிய வைக்கிறாங்க. ஏன்னா அவன் வாழ் பையனை. அதனால உடனே என்ன சொன்னாங்கன்னா, ஒரு கதை, ஊரில் வந்து ஒரு 2 பேர் இருந்தாங்க. இன்னும் அவனை விட பயங்கர தைரியசாலி, எதுக்கும் வந்து பயப்படாதவங்க. இப்போ என்ன இருக்கு, அதே சுடுகாடு பக்கத்தில் வந்து 2 பேருக்கும் ஒரு போட்டி ஒன்று வச்சுக்கிட்டாங்க. அம்மா யார் 2 பேர்? அந்த ஊரில் இருக்க அந்த 2 பேர். இது வந்து இந்த பாட்டி சொல்கிறேன். ஓகே, அவனோட பேரனுக்கு வந்து இந்த கதையை சொல்கிறாங்க. ஏன்னா இது மாதிரி அவன் ரொம்ப அத்துழி பண்ணிட்டு இருக்கான். அதனால தைரியம் மட்டும் இருந்தால் பத்தாது, புரிதல் இருக்காங்கன்னா இந்த ஒரு பழமொழியோ இன்ஸ்டன்ட் நீங்கள் எப்படியா நடத்துக்கலாம். போட்டி போட்டுன்னு யார் தைரியன்ட்டு ஒரு தெரியும் அந்த சேலஞ்ச் வச்சுக்கிட்டாங்க. சேலஞ்சை வச்சுக்கிட்டோன்னே அதே மாதிரி ராத்திரி அமாவாசை அன்னைக்கு நைட் அன்னைக்கு இருட்டா இருக்கும், பயங்கரம். சுடுகாட்டு உள்ள வந்து ஒரு கிணறு இருக்கு எப்பவுமே. அந்த கிணத்துல வந்து 2 பேருமே வந்து உள்ள போயிட்டு இறங்கி தண்ணி கிட்ட ஒட்டி இருக்கிற இடத்துல ஆணிய அடிச்சுட்டு வரணும்னு சொல்லி ஒரு போட்டி போட்டுட்டாங்க. 2 பேரும் போட்டி. ராத்திரி 12 மணி அமாவாசை அன்னைக்கு. அமாவாசை நிலா வெளிச்சமும் இருக்காது, கிடையாது, ஃபுல் இருட்டு.
பக்கத்தில் ஃபுல்லாக அந்த புளிய மரமும் சுற்றி இருக்கும். சுடுகாடுக்குள்ளே இருக்கிற கிணறா? சுடுகாட்டு உள்ளே இருக்கு. சரிங்களா? அப்போ என்ன பண்ணிடுன்னா முதல்ல அவன் கீழே ஒருத்தன் போயிருக்கிறான். போயிட்டு கீழே அந்த தண்ணி கிட்ட வரைக்கும் ஆணியில் அடிச்சுட்டு கப்புன்னு மேலே வந்தான். அவன் குப்புன்னு வேர்த்துச்சு அவனுக்கு. சரி என்னமோ உள்ளே இருக்கு போல இருக்குன்னு. ஏன் எதனால? ஏதாவது சொல்லலை, எதுவும் சொல்லலை. அவனோட ஃப்ரெண்டு வந்து சந்தேகமாக அவனை பார்த்துட்டே இருந்தானே உள்ளுக்கு அவனுக்கு வந்து ஒரு படபடப்பு அதிகாரம் ஆரம்பிச்சிருச்சு. ஆமாம். இப்போதான் அவனுக்கு அந்த பயம்ன்றது வந்து லைட்டாக ஏன்டா ஏதாவது சொல்லுடான்னு சொல்கிறான். இல்லை ஒன்றும் இல்லைடா, நான் பண்ணுறேன், முடிஞ்சா நீ பண்ணுறா பார்த்துக்கலாம். சரி ஏதோ எனக்கு நான் இதோ போகிறேன் அப்படின்னு சொன்னேன்னே இறங்கலாம். கைத்து பிடிச்சா அந்த கிணறு அவ்வளோ பெரிய கிணறு, இடிஞ்சு கிணறு. நீ நினைக்கிற மாதிரி அந்த இது மெயின்டெனன்ஸ் இல்லாமல் இருக்காது. உள்ள பக்கத்தில் இந்த செடியெலாம் இருந்த மாதிரி இருக்கும். வாலில் செடியெலாம் இருந்த மாதிரி இருக்கும். பாசை இருந்த மாதிரி இருக்கும். உள்ள பாம்பு எல்லாமே கூட உள்ள கிணறு இல்லையா? உள்ள சைடில் பார்த்தீங்கன்னா கூட அந்த பூ மாலை தான் போட்டுக்கிறோம். அதாவது பானை உடஞ்ச மக்கள் இறங்கும்போது ஃபஸ்ட்டு கரெக்ட்னு சவுண்ட் அது பார்த்தா அந்த பானை ஓடு தாண்டா அப்படின்னு சொல்லி கீழே இறங்கிட்டு தண்ணி இறங்கி கீழே சாமி வச்சு டக்குன்னு அடிக்கிற வாட்டி பின்னாடி ஒரு சத்தம். என்ன சத்தம்? தெரியாது. சத்தம் இல்லை, என்ன மாதிரி சத்தம்? தண்ணி தண்ணி உள்ள வச்சுதான் அடிக்கணும். சத்தம் திரும்பி பார்க்குறான், ஒண்ணுமே இல்லை. வெறும் காற்று மட்டும். அந்த காற்று சுற்றி உள்ள வருது. அவனுக்கு அதில் வேர்க்காரு. 2வது தடவை அடிச்சு 3வது தடவை அடிச்ச உடனே தண்ணி வைப்ரேட் ஆகும். அப்புறம் அடிச்சாச்சு கிளம்பிடலாம்னு சொல்லிட்டு ஏறுனா யாரோ பிடிச்சவன அப்படியே இழுத்துருக்காங்க வேட்டி. ஐயோன்ற அந்த பையன் அலறின்னு ஓடிட்டு இருக்கிறான். கூட வந்தவன் அவன் உள்ள முடிஞ்சு என்ன இழுக்கிறான்னு சொல்லி உள்ள போயிட்டு முங்கி செத்துட்டான். எப்பறம் செத்துட்டான் உள்ள பேருன்னு உள்ள போய் பார்த்தனா கடைசியில் அவங்க வேட்டியில் ஆணி வச்சு அதனால அந்த பாட்டி என்ன சொல்லிச்சுன்னா, இதுக்கு முன்னாடி ஒரு பையன் கீழே இறங்கினால அந்த பையன் அடிச்ச ஆணியில தான் மாட்டிக்கிட்டானோ அப்படின்னு நினைச்சாரு. அவன் வேஷ்டிலே ஆணி வச்சு அடிச்சுக்கிட்டான். அதான் பாட்டி சொன்னா, இந்த மாதிரி தைரியமா இருக்கிறது முக்கியம் இல்லடா தம்பி. உள்ளுக்குள்ள பயத்தை வச்சுட்டு வெளியில வந்து பயலா மாதிரி உள்ள பண்றதுல ஊர்ல நீ என்ன 10 பைசா என்ன பிரயோஜனம் இருக்கு உனக்கு? இருக்கிறது மாதிரி இதனால உனக்கு என்ன நடக்க போகுது? ஒன்னும் இல்லையே, அந்த மாதிரி பண்ணாதா அப்படின்னு சொல்லி புத்தி சொல்லி அனுப்பிச்சுட்டான். சூப்பர் வெரி நைஸ். செம்மையா இருக்கு. மாரல் ஸ்டோரி மாதிரி இதான் அந்த பாட்டி தான் இருந்துச்சு. திகலாவும் இருந்தது, மாரலோட இருந்தது. ஆனால் அது ரியல் இன்சிடென்ட்டாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா இது மாதிரி நிறைய வெர்ஷன்ஸ் அவளுக்கு அதை நானே கேள்விப்பட்டிருக்கேன். அதான் முன்னாடி ஒரு பாவம் மாதிரி அவனுக்கு புத்தி சொல்ற மாதிரி இதெல்லாம் அந்த ஊர்ல நடக்குது. நைஸ். இன்னும் வேறு ஏதாவது இன்சிடென்ட் இருந்துச்சுன்னா இதே மாதிரி கண்டிப்பாக இந்த பாட்டியோட கதை இந்த மாதிரி நெக்ஸ்ட் எபிசோடில் அந்த கதையும் கேட்போம். பாட்டாக அடுத்தடுத்த எபிசோட்ஸில் எல்லா கதையும் கேட்போம். ஓகே வியூவர்ஸ், இன்றைக்கி நம்மளோட அனானமஸ் கெஸ்ட் சொன்ன 2 அருமையான கதைகளை கேட்டோம். இதே மாதிரி அடுத்த எபிசோடில் இன்னும் திகிலான சம்பவத்தோடு உங்களை வந்து சந்திக்கிறேன். அன்டில் தென், பாய் ஃப்ரம் கிரெடில் அண்ட் காஃபின்.